வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. உங்களிடம் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றியே இந்த முருகனாகிய நான் பேச வந்திருக்கிறேன். இன்று உங்கள் முன் மனம் தளராமல் நம்பிக்கை குன்றாமல் இருக்க வேண்டியதன் அவசியத்தை பற்றியே நான் உங்களிடம் பேச வந்துள்ளேன். தங்கமே, எந்த அளவிற்கு நீ மன உளைச்சல் இருக்கிறாய், மனதை எவ்வளவு இறுக்கமான நிலையில் வைத்திருக்கிறாய் என்பது எனக்கு என்ன தெரியாதா என்ன? இங்கு இருக்கும் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் ஒவ்வொரு போர்க்களம். இங்கு எதிரிகள் வெளியில் இருந்து வருவது இல்லை. இங்கு உங்களுடைய சோம்பேறித்தனமும் பயமும் தன்னம்பிக்கையின்மை தள்ளி போடும் குணம் இவைகள்தான் உங்களுடைய உண்மையான எதிரிகள். இந்த போரில் நீங்கள் வெற்றி பெற வேண்டுமென்றால் இந்த முருகன் கையில் இருக்கும் வேலை போல கூர்மையான மன உறுதியும் சேவல் கொடி போல உயர்ந்து நிற்கும் லட்சியமும் உங்களுக்கு வேண்டும். புரிகிறதா? ஒரு செயலை தொடங்குவதற்கு முன் தயங்குகிறீர்கள், என்னால் முடியாது என்று யோசிக்கிறீர்கள். ஆனால் சிந்தித்து பாருங்கள், இந்த முருகனாகிய நான் சூரபத்மனை வெல்ல தன்னுடைய படையை மட்டும் நம்பவில்லை. நான் தவம் புரிந்து ஞானத்தையும் தன்னம்பிக்கையையும் நம்பினேன். அதுபோல நீங்கள் உங்கள் திறமைகளையும் உழைப்பையும் நம்புங்கள். தோல்வி என்பது முடிவல்ல, அது ஒரு பாடம். அந்த பாடத்தை கற்று மீண்டும் எழுந்து நின்றால் வெற்றி நிச்சயம்தானே. அன்பு, ஞானம், வீரம், இந்த 3 குணங்களும் உங்களுடன் நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டியது அவசியம். அன்புடன் பிறருக்கு உதவுங்கள். ஞானத்தால் உங்களை மேம்படுத்திக் கொள்ளுங்கள். வீரத்துடன் உங்களை நோக்கி வரும் சவால்களை எதிர்கொள்ளுங்கள். ஒவ்வொரு விடியலும் ஒரு புதிய தொடக்கம். கடந்த கால தவறுகளை எண்ணி வருந்தாதீர்கள். நிகழ்காலத்தை நம்பிக்கையோடு பயன்படுத்துங்கள். உங்கள் இலக்கை அடைய தினமும் ஒரு சிறிய அடியாவது எடுத்து வையுங்கள். ஒரு பெரிய மலை ஏறும் பொழுது ஒரு நேரத்தில் உச்சத்தை அடைவது இல்லை, ஒவ்வொரு படியாகத்தான் ஏறுகிறீர்கள். உடனடியாகவே உச்சத்தை அடைவது கிடையாது, பொறுமையாகத்தான் ஒவ்வொன்றாக செய்கிறீர்கள். இறுதியாக ஒன்றை மட்டும் மனதில் கொள்ளுங்கள், நீங்கள் உங்களுடைய உழைப்பு, உங்கள் நம்பிக்கை, உங்கள் நேர்மை இவை அனைத்தும் உங்கள் வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லும். யாரெல்லாம் உங்களை கேலி கிண்டல்கள் என்று செய்தார்களோ, உங்களுடைய வாழ்க்கையில் யாரெல்லாம் உங்களை கேலி கிண்டல்கள் என்று செய்தார்களோ அவர்களுக்கு அனைவருக்கும் மத்தியில் நீங்கள் உங்களுடைய உழைப்பினாலேயே வாழப்போகிறீர்கள். உங்கள் வாழ்க்கையில் செழிப்பாக. துரோகங்கள் நான் இருப்பது உறுதி. உன்னுடைய வாழ்க்கையில் முழுமையாக நான் இருப்பது உறுதி. நீ போராடும் போராட்டத்திற்கு எல்லாவற்றுக்கும் முடிவுகளை நானே சொல்லிவிட்டேன். இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நீ நிறைய அசிங்கங்களை கடந்து வந்தாய். அந்த அசிங்கங்கள் அனைத்தையும் நீ தாண்ட வேண்டும் என்றால் தன்னம்பிக்கை என்று ஒன்று வேண்டும். உன்னுடைய தன்னம்பிக்கை, உன்னுடைய விடாமுயற்சிகள் அனைத்தும் உன்னை அடுத்த கட்டம் என்று ஒன்றுக்குள் அழைத்து செல்லுமே தவிர உன்னை இதே இடத்தில் இதே நிமிஷத்தில் போட்டு மூட்டை கட்டி தூக்கி போட்டு விடாது. நீ யாரெல்லாம் உன்னை பார்க்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கை அவ்வளவுதான், இதற்கு மேலுமா தெய்வம் உனக்கு உதவி செய்யும் என்று நம்புகிறாய் என்று சொல்கிறார்களோ அவர்களிடம் போய் சொல்லு, எனக்கு தெய்வம் துணையாக உள்ளது, உங்களுக்கு தெய்வம் துணையாக இல்லை என்றால் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, ஆனால் தெய்வம் எனக்கு துணையாக இருக்கிறது என்று போய் சொல்லு. உன்னுடைய தெய்வங்கள் அனைவரும் உனக்கு துணையாகத்தான் இருக்கிறோம். நீ செய்யும் பூஜைகள், நீ செய்யும் ஒவ்வொரு விஷயங்களும்
உனக்கு மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகள் மட்டுமே தான் செய்கிறதே தவிர தோல்வி என்ற ஒன்றை உங்களுக்காக ஒரு பொழுதும் செய்வது அல்ல. நீ எடுக்கும் காரியத்தில், நீ முயற்சி எடுக்கும் காரியத்தில் வெற்றிகளும் உனக்கு சூடப்படும். வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்களுக்கு மருந்தாகவும் வெற்றிகள் சூடப்படும். இந்த முருகனுக்கு தெரியும் யார் எப்படிப்பட்டவர்கள், எந்த நிலையை கொண்டவர்கள், எப்படி ஒவ்வொரு நபருக்கும் ஒவ்வொரு விதமான பரீட்சைகளை கொடுக்க வேண்டும் என்று எனக்கு தெரியும். உன்னால் தாங்க முடியும் பரீட்சைகளை மட்டுமே தான் உனக்கு கொடுத்தேன். உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் உன்னால் தாங்க முடியும். உன்னுடைய அத்தனை விதமான லட்சியங்களும், அத்தனை விதமான உன்னுடைய வாழ்க்கையில் நீ தொடர்ந்து செய்ய போகும் விஷயங்களும் எல்லாம் நல்லதே நடக்கும். ஒரு முறை நன்றாக யோசித்துப்பார். உன்னுடைய வாழ்க்கையில் நீ வெற்றியடைய வேண்டுமா தோல்வியடைய வேண்டுமா என்று. வெற்றியடைய வேண்டும் என்று தான் தோன்றும். அதற்காக முயற்சி எடுப்பதில் தவறில்லையே. முருகனுக்கு தெரியும் உன்னை எந்த பக்கத்தில், எந்த திசையில் அனுப்ப வேண்டும், எந்த திசையில் உன்னை அற்புதமாக அழைத்து செல்ல வேண்டும் என்பது தெரியும். இந்த முருகன் அதற்கு தகுந்தது போலவே ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்வான். எப்பொழுதும் நீ என்னை அப்பாவாக நினைத்தால் அப்பா, உனக்கு ஒரு குழந்தையாக நினைத்தால் குழந்தை, ஒரு நண்பனாக நினைத்தால் நண்பன். நீ என்னை எப்படி நினைக்கிறாயோ அப்படியே நான் உனக்கு காட்சிகளை தருகிறேன். என்னுடைய பிள்ளைகளுக்கு இனி வரும் நாட்களில் அனைத்திலும் வெற்றிகள் மட்டுமே கிடைக்கும். நீ மற்றவர்களை பார்க்கும் பொழுது என்ன நினைத்தாய்? வாழ்க்கையில் தோல்விகளையே தான் அடைவோம் என்று தானே. ஆனால் இனி வரும் காலத்தில் தோல்விகள் அடையாமல் வெற்றிகளை மட்டுமே சுமந்து உன்னுடைய வாழ்க்கையில் நீ அடுத்த கட்டத்திற்கு அடியெடுத்து வைக்கப் போகிறாய். இதுதான் நான் உனக்கு இப்பொழுது தரும் பரிசுகளாகும். ஒவ்வொரு நிலையிலும் நீ என்னிடம் கேட்கும் ஒன்று எப்பொழுது எனக்கு வெற்றி என்ற ஒன்று வரும் என்பதுதான். வெற்றி தூரத்தில் அல்ல, பக்கத்திலேயே உள்ளது. உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றிக்கு எந்த குறையும் அல்ல. வெற்றிகள் எப்பொழுதும் எல்லா பொழுதும் நிறைந்து இருக்கும். நீ, உன்னுடைய குடும்பங்கள் மொத்தமும் சிரித்து கொண்டு சிறப்பாகவே வாழ்க்கையை என்னிடம் இருந்து வாங்கி கொண்டு அமைதியாக ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீர்கள். அதற்கு நானே பொறுப்பு. எப்பொழுதும் எல்லா நாளும் உங்கள் கூடவே இருந்து உங்களை வாழ வைப்பேன் இந்த முருகன் நான். ஓம் முருகா.